இதற்கு யௌமுல் ஜஸா, கூலி கொடுக்கிற நாள் என்று பெயர். யௌமுல் ஃபர்ஹா, சந்தோஷமான நாள் என்று பெயர். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஒவ்வொருவரும் நாம் பள்ளிக்காக வேண்டி நேர்ந்து விடப்பட்டவர்கள். நீங்க நன்கு கவனி. நஹ்மதுல்லாஹ் அல்-அஸீம் நுஸல்லி வ நுஸல்லிமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். وقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم وفرقانه الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ليجزيهم الله أحسن ما عملوا ويزيدهم من فضله والله يرزق من يشاء بغير حساب. صدق الله العظيم. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையோடுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் துவங்குகின்றேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நற்பாக்கியத்திற்குரிய ஒரு குடும்பத்தார்கள், குறிப்பாக அவர்களின் உம்மத்தை சார்ந்த அத்தனை முஸ்லிமான ஆண் பெண் குழந்தைகள் அனைவரின் மீதும், குறிப்பாய் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அருள் என்றென்றும் நிறைவாய் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் பேரருளால் நாம் எல்லாம் ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லுகிற ஈகை திருநாள், ரமலானுடைய பண்டிகை காலத்தில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். 30 நாட்கள் நோன்பு வைத்து அல்லாஹ்வினுடைய அமல்களை கொண்டு நாம் சங்கை பெற்று வந்த ரமலானை நாம் சங்கையோடு விடை கொடுத்து அனுப்பக்கூடிய நாள் தான் ஈதுல் ஃபித்ர். ஃபித்ர் என்று சொன்னால் முடித்து வைத்தல், விடை கொடுத்தல் என்றெல்லாம் பல்வேறு அர்த்தங்கள் உண்டு. நாம் ரமலானை சங்கைப்படுத்தி அனுப்புவதற்காக வேண்டி அல்லாஹ் நமக்கெல்லாம் ஒரு ஈதுல் ஃபித்ரை தந்திருக்கிறான். அல்லாஹ் தான் நோன்பு வைக்க சொன்னான், அவன் தான் முடிக்கவும் சொன்னான். ஈதுல் ஃபித்ர் என்கிற இந்த நாளில் நோன்பு வைப்பது ஹராம். யாரும் நோன்பு வைக்க கூடாது. நான் அல்லாஹ்வுக்காக நான் நோன்பு வைக்கிறேன் என்றாலும் அந்த நோன்பு கூடாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் பெரிய அருள்கொடைகள் செய்தது. நோன்பை முடித்து வைக்கிற அல்லாஹ், நீ நோன்பை முடிக்க கூடாது, காலம் முழுவதும் நோன்பு வைக்க வேண்டும் என்றால் நாம் எல்லோரும் நோன்பு வைத்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் அல்லாஹ் 30 நாட்கள் நோன்பு போதும், இனி ரமலானுக்கு விடை கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்வது அவருடைய தயாரம். அன்பானவர்களே, நாம் 2 ஈது பெருநாளை சந்திப்போம். ஒன்று ஈதுல் ஃபித்ர், நமக்கான பெருநாள். இரண்டாவது ஈதுல் அத்ஹா, அது ஒரு குடும்பத்தை, தியாகத்தை நினைவு கூறுவதற்காக வேண்டி வைக்கப்பட்ட பெருநாள். எல்லாவற்றையும் கொடுத்த இப்ராஹிமுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் ஒரு பெருநாள் வைத்தார். இருப்பதையெல்லாம் கொடுத்த நமக்கு ஒரு பெருநாளை எல்லாம் ஆக்கி கொடுத்தார். நமக்கு 2 பெருநாள். நாம் இருப்பதையெல்லாம் அல்லாஹ்விற்கு கொடுத்து விட்டு அவருடைய உகப்பை, பிரியத்தை பெறுவதற்காக வேண்டி நாம் வந்திருக்கிறோம். யௌமுல் ஜஸா, கூலி கொடுக்கிற நாள் என்று பெயர். யௌமுல் ஃபர்ஹா, சந்தோஷமான நாள் என்று பெயர். ஃபுகரா, ஏழைகளுக்கு வழங்கி மகிழ்ந்தல் என்று பெயர். யௌமுல் ரஹம், சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழுதல், அனுசரித்தல் என்பதற்கான ஒரு பெருநாள். இதுவெல்லாம் இந்த பெருநாளுக்கான பெயர்களாக கிதாபுகளிலே எழுதி கொடுப்பார்கள். அன்பானவர்களே, நாம் அல்லாஹ்விற்காக நோன்பு வைத்து அல்லாஹ் சொன்னதை போல நம்முடைய பொருளாதாரத்தை, பணம் காசுகளை எல்லாம் அவற்பாதையிலே கொடுத்து ஜகாத்தாக கொடுத்தோம், சதக்காவாக கொடுத்தோம். நோன்பு வைக்க முடியாதவர்கள், இல்லாதவர்களுக்கு ஃபிதியாவாக கொடுத்தோம். ஏன் இப்போது ஃபித்ராவாக கொடுத்து விட்டு வந்திருக்கிறோம். இருப்பதையெல்லாம் கொடுத்து விட்டு ஏழைகளை சிரிக்க வைத்து விட்டு வாருங்கள், உமக்கு நான் தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். குர்ஆனில் நிறைய இடங்களிலே இந்த வார்த்தை வரும்.
கூலி விஷயத்தில் அல்லாஹ் மிகப்பெரிய அளவிலே மதிப்பு கொடுப்பார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு வியாபாரி அல்லது தன்னுடைய வேலையாட்களை வேலை வாங்கினால் அவனுடைய வியர்வை துளி காய்வதற்கு முன்னால் கூலியை கொடுத்து விடுங்கள் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, அப்படி கொடுப்பது அல்லாஹ் பிரியப்படுகிறார். ஒரு வேலையாட்களின் கூலியை அவன் வியர்வை காய்வதற்கு முன்னால் கொடுப்பது, அதை வாங்குகிறவோடு அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் என்று சொன்னால், அவனுக்காக வேண்டியே நாம் அமல் செய்து, அவனுக்காக வேண்டியே நாம் சாப்பிடாமல் இருந்து, அவனுக்காக வேண்டியே நாம் சம்பாதித்த பொருட்களை எல்லாம் மாறி வதக்கிவிட்டு வருகிற போது நமக்கு தருகிற கூலியுடைய விஷயத்தில் அல்லாஹ் எவ்வளவு விசாலத்தை காட்டுவார் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். குர்ஆனிலே நிறைய இடங்களிலே சில அமல்களுக்கு கூலி அவன் சொல்வதில்லை. குர்ஆன் ஓதினால் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்று வருகிறது, ஒரு ரக்காயத்திற்கு 1 நன்மை என்று வருகிறது. சில அமல்களுக்கு அல்லாஹ் கூலிகளை இப்படி தருவேன் என்று சொல்லிவிட்டார், எண்ணிக்கையை சொல்லுகிறான். ஆனால் சில நல்லடியார்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய கூலியை குறித்து சொல்லுகிற போது அவன் எண்ணிக்கை சொல்வதில்லை. கணக்கு வழக்கு இல்லாமல் தருவேன் என்று சொல்லுகிறான். அஜ்ரன் அதீமா, கண்ணியமான கூலியை கொடுப்பேன் என்று சொல்லுகிறான். அவர்களுக்கு உயர்ந்த கூலியை, சிறந்த கூலியை அதிகப்படுத்தி தருவேன் என்று சொல்லுகிறான். அஜ்ரன் கரீமா, அவர்களுக்கு சங்கையான கூலியை கொடுப்பேன் என்கிறான். வாசியம் அதீம், அல்லாஹ் கொடுப்பதில் விசாலம் என்று சொல்லுகிறான். எவ்வளவு தருவான் அது அவனை சார்ந்தது, அவன் எவ்வளவு கொடுப்பான். இந்த நாள் அவனுக்கு கூலி கொடுக்கிற நாள். எப்படி கொடுப்பான், எவ்வளவு கொடுப்பான் எதற்கும் தெரியாது. அவன் கொடுப்பதிலே தாராளமானவன். நீங்கள் எப்படி அல்லாஹ்விற்காக கொடுத்தீர்களோ உங்களுக்கு அவனே கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, நாம் இது போன்ற நாட்களில் யோசிக்க வேண்டிய சில செய்திகள் உண்டு. பொதுவாக வானத்தில் இருக்கிற மலக்குகளை எல்லாம் அல்லாஹ் இப்போது பூமிக்கு இறக்குகிறார். இடங்களில், பள்ளிகளில், இடப்பரப்புகளில் எங்கெல்லாம் ஈதுல் ஃபித்ர் என்கிற தொழுகை நடக்குமோ எல்லா இடங்களிலேயும் மலக்குகள் போய் சந்திக்க சொல்லி அல்லாஹ்வுடைய உத்தரவு. தஸ்பீக் செய்கிற மலக்கை கூப்பிட்டு சொல்லுகிறார், உன் தஸ்பீகை விட இப்போது அடியாரிடம் போய் நீ செய்யக்கூடிய முசாபஹா உயர்ந்தது. நீங்கள் எல்லாம் வணங்கு என்றால் வணங்குவீர்கள், தொழுகுங்கள் என்றால் தொழுவீர்கள், ருக்கூ செய் என்றால் ருக்கூ செய்வீர்கள். ஆனால் என்னுடைய அடியான் அவன் தொழுகைக்கு பின்னால் அவன் நிறைய விஷயங்களை விட்டு விட்டு வர வேண்டி இருக்கிறது. கடையை விட வேண்டும், குடும்பத்தை விட வேண்டும், அவனுடைய எல்லா விதமான சூழ்நிலைகளையும் விட வேண்டும். எல்லாம் விட்டு விட்டுத்தான் ஒருவன் பள்ளிக்கு வருகிறான். ஆகவே உங்கள் தொழுகையை விட அவன் தொழுகை உயர்ந்தது. மலக்குகளை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், 30 நாட்கள் உங்களை போல அவர்கள் நோன்பெடுத்தார்கள். உங்களுக்கு பசி இல்லை, அவர்களுக்கு பசி இருந்தும் சாப்பிடவில்லை. ஆகவே உங்கள் நோன்புகளை விட அவர்கள் நோன்பு உயர்ந்தது என்று அல்லாஹ் எல்லா மலக்குகளையும் கூப்பிட்டு என் அடியாரிடம் நீங்கள் போய் முசாபஹா செய்யுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை அவர்கள் சுமந்து கொண்டு வருகிறார்கள். குத்துபாவிலே கூட அந்த வாக்குறுதியை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்வார்கள். வருகிற ஒவ்வொரு மலக்கும் ஒவ்வொரு இடத்திலே முசாபஹா செய்துவிட்டு ரப்பு உங்களுக்கு இதை சொல்ல சொன்னான் என்று சொல்லுகிறார்கள். அது கபரத்துலக்கும் வத்தத்து செய்யாத்திக்கும் ஹஸனா, உங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். எல்லா பாவங்களுடைய கணக்கிற்கு அல்லாஹ் நன்மையாக மாற்றி கொடுத்து விட்டான். நீங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலையில், மகிழ்ந்த நிலையில் நீங்கள் திருப்பி செல்லுங்கள் என்கிற இந்த வாக்குறுதியை ஒவ்வொரு தொழுகையாளிகளுக்கு முன்னாலும் மலக்குகள் சொல்லுகிறார்கள். உங்கள் ரப்பு உங்களுக்கு இந்த வாக்குறுதியை சொல்ல சொன்னான். அன்பானவர்களே, நாம் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் கூலி வாங்குவதற்கு வந்திருக்கிறோம். அவனால் அவனுடைய கட்டளைகளை முடித்துவிட்டு இப்போது நாம் அவனுடைய துஆவையும் அவனிடத்திலே செய்ய வேண்டிய பிரார்த்தனைகளையும் செய்வதற்கு வந்திருக்கிறோம். ஏனென்றால் இது கூலி வழங்கக்கூடிய நாள். அல்லாஹ்வுடைய கூலியும் உதயமும் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அவன் கொடுக்கிற போது விசாலமாய் கொடுத்து விடுவான். பெருநாட்களில் இது போன்ற சில செய்திகளை நாம் கவனத்தில் வைக்கிற போது சில சிந்தனைகள் இந்த நாட்களில் ரொம்ப முக்கியமானதாகும். பயான் செய்வதற்கு உண்டான காலம் நேரம் இல்லை என்றாலும் இது போன்ற பெருநாட்களில் 2-3 சிந்தனையை நம்முடைய கவனத்தில் வைக்க வேண்டும். பொதுவாக நான் ஜும்மாவிலும் கூட அதைத்தான் சொன்னேன்.
எல்லோரும் பள்ளியோடு தொடர்பு வைத்தவர்கள் ஈது பெருநாளுக்கு பிறகு சில பேர் தான் வளமையாக பள்ளிக்கு வருவார்கள். ஆனால் நன்றாக கவனிக்க வேண்டும், ரமலான் போகும் வரும் நாம் ரமலானுக்காக அமல் செய்யவில்லை, நான் ரப்புக்காக அமல் செய்தேன். ரப்பு எப்போதும் இருப்பான். ஷவ்வாலிலும் அவன் ரப்பு தான். அடுத்து வரக்கூடிய துல்ஹஜ்ஜிலும் அவன் தான் ரப்பு, துல்ஹஜ்ஜிலும் அவன் தான் ரப்பு. ரமலானுக்கு மட்டும் தொழுகை, ரமலானுக்கு மட்டும் பள்ளியின் தொடர்பு என்பதை மாற்றி நான் எப்போதும் பள்ளியோடு இருப்பேன் என்கிற சிந்தனையை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். குறிப்பாக பெண்களும் வந்திருப்பார்கள். ரமலானில் நிறைய அமல் செய்தவர்கள் ரமலானுக்கு பின்னால் அவர்களை கைவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறது. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஒவ்வொருவரும் நாம் பள்ளிக்காக வேண்டி நேர்ந்துவிடப்பட்டவர்கள். நீங்க நன்கு கவனி, கிதாபை வாங்கி ஒருவர் குர்ஆனை வாங்கி வைத்தால் வக்ஃபுல் மஸ்ஜித், பள்ளிக்கு வக்ஃபு செய்யப்பட்டது, யாரும் வெளியே எடுத்து போக வேண்டாம், எழுதி வைப்போம். ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுத்தால் பள்ளிக்கென்று வைத்திருக்கிறோம், பள்ளியின் சொத்தை வெளியே எடுத்து கொண்டு போகக்கூடாது என்று எழுதி வைப்போம். உலகத்தில் எதை வாங்கினாலும் பள்ளிக்கு என்று சொல்லுகிற நாம் பொதுவாக நாமே பள்ளிக்காகத்தான் அல்லாஹ் வைத்திருக்கிறார். நாம் நம் போக்குவரத்திற்கு 1000 கார்கள் வைத்திருப்போம், அத்தனை வாகனத்தில் வைத்திருப்போம். யாரும் சொந்தமாய் வீட்டிலே சந்தூக்கு வாங்கி வைப்பதில்லை. மௌத்தானால் கொண்டு போகிற சந்தூக்கு பள்ளியிலே ஒன்று இருக்கும். எந்த மகல்லாவில் மௌத்தானாலும் அந்த வீட்டுக்கு அந்த சந்தூக்கு தான் போகும். காரணம், உங்களுடைய வருகை பள்ளிக்கானது. ஆகவே அந்த வாகனம் பள்ளியில் இருந்து வரும். நாம் வாழுகிற போது நமக்கு துணியை தைப்பதற்கு எத்தனையோ டெய்லர்களை போய் பார்ப்போம். ஆனால் நமக்கு மௌத்து வந்தால் பள்ளியில் இருக்கிற மத்தின் வந்துதான் உங்களுக்கு சட்டை கிழிப்பார். அவர் கிழிப்பதுதான் சட்டை, அவர் கொடுப்பதுதான் துண்டு. ஏனென்றால் நீங்கள் பள்ளிக்கானவர்கள், பள்ளியில் இருந்து உங்களுக்கு தைப்பதற்காக வருவார்கள். ஏன் நீங்கள் எவ்வளவு இடங்களை வாங்கி போட்டாலும் உங்களுடன் அங்கு போகாது, அது பள்ளியை நோக்கித்தான் வரும். ஏனென்றால் நீங்கள் வாழ்க்கை முழுவதும் உங்களுடைய உடலும் உயிரும் பள்ளிக்கானது என்பதை அல்லாஹ் சொல்லிவிட்டார். ஆகவே நம்முடைய மௌத்தினுடைய ஜனாசா கூட பள்ளியில் தான் நட்டு வைக்கப்படுகிறது. நாம் வாழ்கிற போது அந்த பள்ளியின் தொடர்பை நீங்கள் இருக பற்றி கொள்ளுங்கள் என்று சொல்ல வருகிறேன். அரபியிலே ஒரு பழமொழி ஒன்று சொல்வார்கள், அழகான பழமொழி, நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒவ்வொரு நாளும் பள்ளியை நோக்கி நீங்கள் நடந்து வரவில்லை என்றால், தொழுகைக்காக பள்ளியின் தொடர்பிலே நீங்கள் நடந்து வரவில்லை என்று சொன்னால், ஒரு நாள் உங்களை தோள்களிலே வைத்து சுமந்து கொண்டு வருவார்கள். நீங்கள் வராத பள்ளிக்கு தான் உங்களை கொண்டு வருவார்கள். நீங்கள் நன்றாக இருக்கிற போது பள்ளிக்கு நடந்து வராதவர்கள் அவர்களை சுமந்து கொண்டு வருவார்கள், பள்ளிக்கு வரப்படும். ஆகவே நீங்கள் உங்களுக்கு நிரந்தரம் என்பது பள்ளியின் தொடர்பு. ஆகவே அன்பானவர்களே, பள்ளியின் தொடர்பை ரமலானுக்கு பிறகு தயவு கூர்ந்து துண்டித்து விடாமல் தொழுகையில் இபாதத்தில் எப்போதும் ஒருவருடைய பிரயாணம் புலவ வேண்டும். அது பெண்களுக்கும் சேர்த்துத்தான் சொல்லுகிறேன். நீங்கள் வீடுகளிலே இபாதத்து செய்தாலும் அந்த நன்மை உங்களுக்கு கிடைத்து விடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண் வந்து கேட்டார்கள், இல்லையா நாயகமே, ஆண்கள் ஜிஹாதுக்கு போகிறார்கள், போர்க்களத்துக்கு போகிறார்கள், நாங்கள் ஜிஹாதுக்கு போவதற்கு அனுமதி இல்லை. அடுத்து சொன்னார்கள், எல்லாமே ஜீமிலேயே கேட்கிறார், ஜிஹாது ஜீமில் ஆரம்பிக்கும். ஜும்மாவிற்கு ஆண்கள் போகிறார்கள், ஜும்மாவுக்கு. பெண்களுக்கு ஜும்மா என்பது கடமை இல்லை, நாங்கள் பள்ளிக்கு போவதில்லை. ஆகவே ஆண்களுக்கு ஜும்மாவில் நிறைய நன்மைகளை சேர்த்துக் கொள்கிறார்கள், எங்களுக்கு ஜும்மா இல்லை. மூன்றாவது தமா சொன்னது ஜனாசா, இது ஜீம்ல தான் வருது. மூணுமே ஜீம்ல தான் வரும். ஜிஹாது, ஜும்மா, ஜனாசா. ஜனாசா தொழுகையிலே ஆண்கள் கலந்து கொள்கிறார்கள், எங்களுக்கு கலக்க முடியாது, எங்களுக்கு கடமை இல்லை. இந்த மூன்றிலேயும் நன்மை அதிகம். இப்படி நன்மைகளிலே ஆண்கள் இருக்கிற போது பெண்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொன்ன போதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் வீட்டிலே இருந்து செய்கிற அமலும், உங்களுடைய குடும்பத்தை நல்ல முறையில குழந்தைகளை வளர்க்கக்கூடிய அந்த கவனமும், இந்த ரெண்டும் இருந்தால் போதும். ஆண்கள் போய் வெளியிலே செய்யக்கூடிய நன்மையை விட நீங்கள் வீட்டுக்குள்ளேயே அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பானவர்களே, ஆண்கள் பள்ளியின் தொடர்பை, பெண்கள் வீட்டிலே நல்லவர்களின் தொடர்பை நாம் முடித்து விடக்கூடாது. இரண்டாவது சிந்தனை, அன்பானவர்களே, நாம் எந்த நல்ல அமல்கள் செய்தாலும், குர்ஆனிலும் சரி ஹதீஸிலும் சரி, ஒருவர் ஹஜ்ஜுக்கு போகிறார், உம்ராவுக்கு போகிறார், மார்க்கம் சொல்லுகிற முதல் விஷயம், உன் இரத்த பந்த உறவுகளிடத்தில் சொல்லி அனுமதி வாங்கி விட்டு போ.
அவரிடத்திலே முசாபரா செய்துவிட்டு ஒரு உறவை துண்டித்து விட்டு கட்டுகிற யாராவும் சொல்லுகிற கல்வியாவும் அல்லாஹ்விடத்திலே மேன்மைப்படுத்தாது. அல்லாஹ்வுடைய கூலிகளில் உங்களுக்கு சிறப்பான கூலியை தராது. ஒரு ஹஜ்ஜோ உம்ராவோ எதுவாக இருந்தாலும் ஏன் அந்த உறவுகளை பேண சொல்லி மார்க்கம் சொல்லுகிறது. நீங்கள் கொடுக்கிற ஜகாத்தாக இருந்தாலும், நீங்கள் கொடுக்கிற சதக்காவாக இருந்தாலும், நீங்கள் கொடுக்கிற குர்பானி இறைச்சியாக இருந்தாலும் முதலிலே உங்களுடைய உறவுகளுக்கு ஒரு பங்கு போகட்டும் என்றுதான் குர்ஆனிலே வருகிறது. ஏழ்மையாய் ஒருவர் இருந்து அவர் உங்கள் சொந்தமாக இருந்தால் உங்களுடைய எல்லா ஜகாத்து பொருளும் அந்த வீட்டை நோக்கி நகர்வதுதான் உங்களுக்கு சிறப்பானது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். நான் எதற்கு சொல்ல வருகிறேன்? இந்த நாட்கள் உறவை சரி செய்யக்கூடிய நாள், உறவை சந்திக்கக்கூடிய நாள். இன்றைக்கு உறவுகள் எல்லாம் சிதைத்து போயிருக்கிறது. ஒரு காலம் இருந்தது, லெட்டர் எழுதுவார்கள், லெட்டரிலே விசாரிப்பார்கள், பக்கம் பக்கமாக எழுதி தருவார்கள், அதை கொண்டு ஒரு இடத்திலே போஸ்ட் செய்வார்கள். அது அவர்களுக்கு ஒரு வாரத்திற்கு பிறகு கிடைக்கும். அதற்கு பிறகு அவர்கள் படித்து அவர்கள் லெட்டர் போடுவார்கள். இப்படி எழுத்தின் வடிவில் பாசம் வளர்ந்த காலம். ஒரு காலத்துல ஏதாவது ஊருக்கு போகிற போது அந்த ஊரில் என்னுடைய தங்கை இருக்கிறார், அந்த தங்கையை விசாரித்து விட்டு வாருங்கள் என்று போகிற பயிரிடம் சொல்லிக் கொடுப்பார்கள். அப்படியெல்லாம் ஒரு காலத்தில் பாசத்திற்கு பஞ்சமில்லை, உறவுகள் எந்த காலத்திலையும் உடைத்ததில்லை. அன்றைக்கு செழிப்பையாக இருந்தது, வாழ்க்கை பழக்கத்தாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு கையிலே நினைத்தால் யாரையும் தொடர்பு கொள்ள முடியும் என்கிற தொலை தொடர்பு சாதனங்கள் வருகிற போது உறவுகள் எல்லாம் இன்றைக்கு மந்த நிலைக்கு போயிருக்கிறது என்று பார்க்கிற போது உறவுகளை நாம் செம்மைப்படுத்த வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காட்டி உரம் பலைசமின்னா, உறவுகளை வேண்டுமென்று வேண்டாம் என்று ஒருவர் முடித்து விட்டார், பலைசமின்னா அவன் முகம்மதை சார்ந்தவராக இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு உறவை முடித்தவன் எந்த காலத்திலேயும் முகம்மதுடைய மார்க்கத்தில் அவன் நிலையாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று சொன்னார். அவன் நம்மை சார்ந்தவன் இல்லை என்று சொன்னார். உறவுகள் விஷயத்தில் எந்த அளவிற்கு நாம் முன்னுரிமை காட்ட வேண்டும் என்பதையும் இந்த நாட்களில் சிந்தித்து பார்க்க வேண்டும். பேசாத சொந்தங்களை நீங்கள் போய் சந்தியுங்கள். பேச்சு வழக்கில் தொடர்பு இல்லாத சொந்தங்களுக்கு நீங்கள் போன் செய்து வாழ்த்து சொல்லுங்கள். இந்த ஈதுல் ஃபித்ரும் ஈதுல் அதுகாவும் உறவுகளை சரி செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஒரு உன்னதமான நாள் என்பதையும் நாம் யோசித்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது, உங்களால் முடிந்த விலை ஏழைகளுக்கு கொடுங்கள். கொடுக்கிற போது அவர்கள் சிரிக்கக்கூடிய இந்த சிரிப்பு உங்களுக்கு துவா. உங்களால் முடிந்தது ஏதோ உங்களால் எவ்வளவு முடியுமோ அப்படி ஏழைகளுக்கு கொடுங்கள். அப்படி கொடுக்கிற போது அந்த ஏழைகள் செய்கிற பிரார்த்தனை ஹதீஸிலே வருகிறது, ஏழைகளின் துவாவும் பணக்காரருடைய கொடையும் இல்லை என்றால் உலகம் என்றைக்கு அறிந்து போயிருக்கும் என்று சொல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு ஏழையின் துவாவுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கிறது. ஒரு ஏழையினுடைய சிரிப்புக்கு உங்களுக்கு அப்படி ஒரு வாழ்வாங்கு வாழக்கூடிய ஒரு வழக்கத்தில் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், தண்ணீர் என்கிற சதக்கா, நெருப்பு என்கிற சதக்கா, உப்பு என்கிற சதக்கா எந்த காலத்திலேயும் ஆயிஷாயை மறுத்து விடாதே. தண்ணீர் இல்லாத நேரத்தில் நீ தண்ணீர் கொடுக்கிற போது அதை குடித்தால் அவனுக்கு ஹயாத்தவே திருப்பி கொடுத்ததை போல, ஆகவே ஒருவனுக்கு உயிர் பிச்சை போடுகிற அளவிற்கு உனக்கு தண்ணீர் சதக்கா இருக்கிறது. தண்ணீரை எந்த காலத்திலேயும் மறுத்து விடாதே. உப்பை கேட்டால் உப்பு கொடுக்காமல் இருக்காதே. அந்த உப்பு எங்கெல்லாம் உணவிலே போய் சேருமோ அந்த உணவெல்லாம் உன் பெயரில் சதக்காவாக எழுதப்படுகிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு காலத்திலே நெருப்பு கேட்பார்கள். ஏன் சிலிண்டர் இல்லாத காலத்தில், நெருப்பை பற்று வைக்கக்கூடிய காலத்தில், நெருப்பு இரவல் வாங்கப்படுகிற காலத்தில் பெருமானார் சொன்னார்கள், நெருப்பு கேட்டு வந்தால் இல்லை என்று சொன்னாரே, நெருப்பின் மூலமாக சமைக்கப்படுகிற எல்லா உணவிலையும் உனக்கு ஒரு பகுதி நன்மையாக எழுதப்படும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே நாலாவது சொன்னார்கள், உங்களால் முடிந்த உதவியை ஏழைகளுக்கு நீங்கள் செய்யுங்கள். அவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த நேரத்தில் சிரிக்கக்கூடிய சிரிப்பு இருக்கிறதே, வானம் பூமியை விட உங்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, நாம் அல்லாஹ்விடத்திலே கூலி வாங்க வந்திருக்கிறோம். நம்முடைய கூலியை அல்லாஹ் நிச்சயமாக குறைக்க மாட்டான். நாம் இது போன்ற நேரங்களில் இந்த சிந்தனைகளில் மேலோங்கி எல்லாம் வல்ல இறைவன் இந்த ஈதுல் ஃபித்ரை முழுமையாக நமக்கு அல்லாஹ் அடைவதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். தொழுகையை முழுமையாக தொழுது அல்லாஹ்விடத்திலே கையேற்றுவோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய எல்லா அமல்களையும் அங்கீகரிப்பாராக. ரமலானுடைய எல்லா சதக்காக்களையும் ஏற்றுக்கொள்வானாக. ரமலானுடைய எல்லா நன்மைகளையும் அல்லாஹ் பரிபூர்ணமாக்கி தருவானாக. வரக்கூடிய அடுத்தடுத்த ரமலானையும் அல்லாஹ் அடைந்து அமல் செய்கிற ஆயுளை ஆரோக்கியத்தை அல்லாஹ் எல்லோருக்கும் தருவானாக. அமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லாரும் சஃபல்